இப்போ நிறைய ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்து ஃபுல்லாமே ஐபி ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. IP68 69 சொல்லி பேஸ் பண்ணி வந்து ஃபோன் வந்து மிட் ரேஞ்ச் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஃபிளாக்ஷிப் மொபைலாக இருந்தாலும் சரி லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து இந்த வருஷம் எல்லாமே பேட்டரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. 6000 mAh, 7000 mAh, 7500 mAh, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 100 வாட்ஸ், 120 வாட்ஸ், இந்த மாதிரி பேட்டரியை பேஸ் பண்ணி தான் ஃபோனே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கேமராவும் சிப் செட்டு கூட ஓரளவுக்கு அட்வான்ஸாக தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த பேட்டரியை தான் ஹைலைட் பண்ணி ஃபோனை வந்து சேல்ஸே பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ரியல்மி தரப்புலேருந்து 15000 mAh நாங்கள் ஒரு ஃபோன் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ரியல்மியில் என்ன சீரீஸில் கொண்டு வரேன்னு சொல்லி அவங்க ரிவீல் பண்ணலை. அதை வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஆனால் 15000 mAh ஃபோன் வந்து கண்டிப்பாக ரியல்மியில் வரப்போது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பவர் பேங்கே ஒரு 10000 mAh இருக்கும். அதுக்கு மேலே 20000 கிட்டலாம் இருக்குது பவர் பேங்கு. இருந்தாலும் 15000 mAh ரொம்ப ரொம்ப ஓவர் தான். ஆனால் எல்லாமே காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு மொபைல் பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து போட்டி போட்டு வந்து ஃபோன் சேல்ஸ் பண்ணுறாங்க. போட்டி போட்டு ஃபோன் ஸ்பெக்கும் அட்வான்ஸாக எல்லாருமே கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது பேட்ரி 15000 mAh நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரியல்மி தரப்புல இருந்து. இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும். என்ன மாடலு அப்படின்னு சொல்லி அவங்க சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். ரியல்மியில் 15000 mAh பேட்டரி வரப்போகுது. கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 4 டேஸுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டாண்டப்பாக வந்து பேட்டரி வந்து நிற்கும்னு இப்போவுமே கிளைம் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோனில் வந்து 4 நாள் தாராளமாக 15000 mAh ஃபோனில் 4 டேஸு அப்படியே ஸ்டாண்டப்பாக வந்து பேட்டரி பேக்கேஜ் இருக்கும். 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அந்த பேட்டரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காதுன்னு சொல்லி அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபோனில் வரப்போகுதுன்னு தெரில, ரியல்மியில் என்ன மாடலில் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.